ஹீரோவோட 2025க்கான ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் எக்ஸ்டெக் 2.0 மாடலோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, இந்த எக்ஸ்டெக் 2.0வில் என்னெல்லாம் அப்கிரேட் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இந்த மோட்டர் சைக்கிள் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துருக்குது சேலம் சூர்யா விலாக். ஸோ இந்த மாதிரி புது பைக் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ நம்ம எங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் சீல்நாயக்கம்பட்டியில் இருக்க LRN ஹீரோவில் தான். நீங்கள் இந்த பைக்கை புக் பண்ணணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த புது எக்ஸ்டெக் 2.0வில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்துச்சு. அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மோட்டர் சைக்கிளில் ஒரு புது LED DRLோட சேர்த்து LED ஹெட்லாம்ப் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் எக்ஸ்டெக் வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இந்த மோட்டர் சைக்கிளில் புது இண்டிகேட்டர் செட்டப் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்சோடையும் வந்துடும். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் ஹசார்ட் சுவிட்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டெயில் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் LED வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் டெயில் லைட் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு H ஷேப்புக்கான டெயில் லைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மோட்டர் சைக்கிளோட சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சுக்கான அந்த அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிளில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்து வந்துடும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெக் 2.0வில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. இதில் 130 mm ட்ரம் பிரேக் வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா CBS பிரேக்காக இருக்குது. இதோட ரேர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காயில் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரேர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சுக்கான அலாய்ஸ் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 80 செக்ஷனுக்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த வண்டியில் 80 செக்ஷனுக்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சுக்கான அலாய் தான். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயராக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட ரியர் அந்த பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 130 mm ட்ரம் பிரேக் தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு அந்த டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. இந்த எக்ஸ்டெக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் ஒரு வண்டி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த வண்டி வந்துட்டு ஷோரூமுக்கு அந்த உடனே அந்த வண்டி பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு இந்த எக்ஸ்டெக் 2.0வில் இவ்வளோதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 97.2 cc ஒரு சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த மோட்டர் சைக்கிளில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 8.2 BHP பவரையும் ஒரு 8.5 Nm டாரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு 100 cc ஒரு டீசெண்டான பவர் ஃபிகர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்கும். சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அந்த மோட்டர் சைக்கிள் வந்துடும். சென்டர் ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்கும். எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்லாம் இந்த வண்டியில் கிடைக்காது. அடுத்து இந்த மோட்டர் சைக்கிளோட அந்த சீட் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக சிங்கிள் பீஸ் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிள் E20 பெட்ரோலை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக தான் இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 785 mm தான் கொடுக்காங்க. நல்லா லாங்கரான சீட்டுங்கிறதுனால ஃபேமிலி யூஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த சுவிச்சஸ் எல்லாம் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டர் சைக்கிளில் பார்த்தலாம். இந்த கிளச்சில் வந்து பெருசாக மாற்றம் பண்ணல. சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா நியூவாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அப் டிப் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான ஃபங்க்ஷன் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் ஹாரன் வந்து இந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, I3Sக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்ச் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் கொடுக்கல. இந்த மோட்டர் சைக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஃபுல் டிஜிட்டல் நெகட்டிவ் LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 cc இந்த பைக்கில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் கேஜ், ஓடோமீட்டரு, ட்ரிப் மீட்டரு, நியூட்ரல் இண்டிகேட்டரு, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளூடூத் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மோட் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB Type C சார்ஜிங் ஜாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ரிப்லாம் போறீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிளை நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜான ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB சார்ஜிங் ஜாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்கியான ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி தான் இந்த மோட்டர் சைக்கிளை எக்ஸ்டெக் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் எக்ஸ்டெக்கும் எக்ஸ்டெக் 2.0க்கும் நிறைய அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு குறிப்பாக இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்ல விசிபிலிட்டிஸ் வந்து இருந்ததோட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க, ரேர் எல்இடி டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm தான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 112 கிலோ இந்த வண்டியோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 785 mmங்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஓட்ட முடியும். ஸோ ஸ்ப்ளெண்டர் பற்றி நான் சொல்ல தேவையே இல்லை. இந்தியாவில் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ளெண்டர் வந்து ஓட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட அந்த கலர் ஆப்ஷன்ஸ், இந்த எக்ஸ்டெக் 2.0 கலர் ஆப்ஷன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெட் கலரு, ஒரு கிரே கலரு, ஒரு கிளாசி பிளாக், இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ஸில் இப்போதைக்கு இந்த வண்டி அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட பிக்கப் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 சிசிக்கு ஒரு டீசென்டான பிக்கப் தான் கொடுக்கும். 100 சிசிங்கிறதுனால இந்த வண்டியில் ரொம்ப பிக்கப்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் 100 சிசியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்கப் சொல்லி சொல்லலாம். இனிஷியல் பிக்கப் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மோட்டர் சைக்கிளோட மைலேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியோட மைலேஜ் 70 km மேலே கொடுக்கும். ஏஆர்ஏ 70 km மேலே வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ப்ளெண்டர் பைக் எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வண்டியில் ஒரு மேஜரான ப்ராப்ளம்னா, அதாவது இந்த பைக்கில் கிடையாது, இதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிட்டு இருந்த ஸ்ப்ளெண்டர் பிளஸ் மாடலில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது வண்டி வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது டக்குன்னு ஆஃப் ஆகுறது இன்ஜின் வந்துட்டு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த எக்ஸ்டெக் 2.0 வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ டக்குலாம் ஆஃப் ஆகாது. இந்த i3 ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஷோரூமில் நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லி நாம நம்பலாம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளை நான் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்த வரைக்கும் பெருசாக இந்த ப்ராப்ளம் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் இல்லை. ஸோ இதோட பிரைசிங் சொல்லி பார்த்தோம்னா இந்த மோட்டர் சைக்கிளோட எக்ஸோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 82,751 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,03,329 ரூபா ஆன் ரோடுக்கு இந்த வண்டியை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வண்டி பற்றி வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க. நான் இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.